بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم وقال صلى الله عليه وسلم يقول الله تعالى إنما أتقبل الصلاة ممن تواضع بها لعظمتي ولم يستطل على خلقي ولم يبت مصرا على معصيتي وقطع النهار في ذكري ورحم المسكين وابن السبيل والأرملة ورحم المصاب. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பகுதியிலே மனிதர்களுடைய பண்பாடுகள், மனிதர்களுடைய நடத்தைகள், மனிதர்களுடைய ஒழுக்கங்கள், அவர்கள் எந்த மதத்தை பின்பற்றினாலும், எந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும், எந்த உயர்ந்த சிந்தனையை பின்பற்றினாலும், அவர்களுடைய மார்க்கங்களிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற எத்தகைய வணக்க வழிபாடுகளில் எத்தகைய உயரத்துக்கு சென்றாலும் இன்று சமூகத்திலே, நாட்டிலே, உலகத்திலே பண்பாடு இல்லாத நிலைமை, மனிதர்களுடைய நடத்தைகள் மோசமாகி போயிருக்கின்ற ஒரு நிலைமை, மனிதர்களையே கொலை செய்கின்ற, சக மனிதனுடைய பசியை, சக மனிதனுடைய பட்டினியை விளங்கிக் கொள்ளாத அந்த பசியை, பட்டினியை பலபோது பல இடங்களிலே அரசியல் ஆயுதமாக தங்களுடைய கோரிக்கைகளை வென்று கொள்வதற்கான, தங்களுடைய விடயங்களை சாதித்துக் கொள்வதற்கான, தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான சாதனங்களாக பயன்படுத்துகின்ற மிருகங்களை விட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு மனித சமூகம் போயிருக்கின்ற ஒரு சூழலிலே நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், இன்று உலகமெல்லாம் பேசப்படுகின்ற ஒரு விடயம் தான் மனித நாகரீகத்தின் பழைமையான நகரமான அந்த பலஸ்தீனத்திலே, அந்த காசாவிலே மக்கள் தினமும் பசியால், மருத்துவ உபகரணங்கள் இன்மையினால், மருந்துகள் இன்மையினால் செத்து கொண்டிருக்கின்றார்கள், மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை முழு உலகமுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமைக்கு மனித சமூகம் போய் சேர்ந்திருப்பதனை நாங்கள் காண்கின்றோம். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, துரதிர்ஷ்டவசமாக இந்த நிலைமையிலிருந்து மனிதனை காப்பாற்றி சக மனிதனுடைய பிரச்சனைகளை, சக மனிதனுடைய இன்ப துன்பங்களை விளங்கி அவற்றிலே பங்கெடுத்துக் கொண்டு அவனோடு சேர்ந்து வாழுகின்ற வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருந்தும் கூட உலகத்திலே பல கோடிக்கணக்கானவர்களாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தும் கூட இத்தகைய இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாதவர்களாக, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து கொள்ள முடியாதவர்களாக முஸ்லிம் சமூகம் இன்று இருந்து கொண்டிருப்பதனை நாங்கள் காண்கின்றோம். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருப்பதாக எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. முதலாவது கலிமா, அல்லாஹு தஆலாவை நாங்கள் ஏற்றுக்கொள்வதும், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களது வழிகாட்டி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதும், அதற்கு அடுத்ததாக எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இபாதத்துக்கள், அதிலே முதன்மையானதாக தொழுகை இருக்கின்றது, இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸக்கா, அடுத்தது ஜகாத் இருக்கின்றது, அதே போன்று நோன்பு இருக்கின்றது, ரமலான் மாதத்திலே நாங்கள் நோக்கின்ற நோன்பு, அதே போன்று ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலை சபீலா, வசதி உள்ளவர்கள் அல்லாஹ்வினுடைய மாளிகையாம் காபாவை தரிசித்து ஹஜ் வணக்கத்திலே ஈடுபட வேண்டும். இந்த
5 தூண்களின் மீதுதான் இஸ்லாம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது, இஸ்லாமிய மார்க்கம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது, முஸ்லிம் சமூகம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது என்று உரை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு ஹதீஸ். இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த 5 கடமைகளையும் மாத்திரம் நாங்கள் நிறைவேற்றிவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களும் சரியாகி விடுமா? ஆம், உண்மையிலேயே சரியாகிவிடும். அந்த 5 கடமைகளையும் நாங்கள் அதனுடைய நோக்கத்தை அறிந்து சரியாக இந்த பூமியிலே நாங்கள் நிலைநாட்டுவோமாக இருந்தால், அதனை நடைமுறைக்கு கொண்டு வருவோமாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, இந்த பூமியில் வாழுகின்ற மானிடர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையும் கூட சிறப்பானதாக மாறும் என்பதனை நாங்கள் மறுப்பதற்கில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தை உண்மையில் பொய்யாக முடியாது. இதனைத்தான் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுதிலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். தொழுகையை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுடைய தொழுகை சீராகிவிட்டால் அவனுடைய அனைத்து காரியங்களும் சீராகிவிடும் என்று நாங்கள் அடிக்கடி பேசுகின்றோம், அடிக்கடி அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கின்றோம். அது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல். ஆனால் நாங்கள் தொழுகின்றோம். பலபோது எங்களுக்கு நம்பிக்கையினத்தை கொண்டு வருகின்ற விடயம்தான் சமூகத்திலே நாங்கள் சிலரை காண்கின்றோம். அவர்கள் வெள்ளை ஆடை உடுத்தி இருப்பார்கள், வெள்ளை தொப்பியை போட்டிருப்பார்கள், பார்ப்பதற்கு இஸ்லாமிய தோற்றம் என்று சொல்லக்கூடிய சாதுவான ஒரு மனிதனை போன்று தோற்றத்திலே இருப்பார்கள். பள்ளி வாயிலுக்கு வருவார்கள், முன்சஃபிலே இருந்து தொழுவார்கள். ஆனால் அவர் பள்ளி வாயிலுக்கு வெளியே சென்று விட்டால், பள்ளி வாயிலுக்கு வெளியே வியாபார தளத்திற்கு சென்று விட்டால், அவர் உண்மை பேணுகின்ற வியாபாரியாக அவர் கடை தெருவிலே இருக்கின்றாரா என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது பலபோது அப்படி இருக்காத ஒரு நிலைமையை, அப்படி நடந்து கொள்ளாத ஒரு நிலைமையை நாங்கள் காண்கின்றோம். அவர் அளவை நிறுவையிலே மோசடி செய்வதனை நாங்கள் காண்கின்றோம். அவர் வியாபாரத்திலே ஈடுபடுகின்ற பொழுது அவருடைய பொருட்களை உண்மையை சொல்லி விற்பனை செய்யாதவராக நாங்கள் காண்கின்றோம். அவர் வாக்குறுதி அளித்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவராக நாங்கள் அவரை காண்கின்றோம். குடும்ப வாழ்க்கைக்கு சென்ற குடும்பத்திலே இருக்கின்ற விவகாரங்களிலே அவர் நன்னடத்தை உள்ளவராக இல்லாமல் இருப்பதனை நாங்கள் காண்கின்றோம். பலபோது சமூக விவகாரங்களுக்கு வருகின்ற பொழுது சமூக விவகாரங்களிலே பொய் பேசுகின்றவராக, பொய்யாக நடந்து கொள்ளுகின்றவராக பலபோது நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் இருக்கின்ற சட்டங்களுக்கு முரணாக நடந்து கொள்ளுகின்றவர்களாக, அவற்றிலே மோசடி செய்பவர்களாக அந்த மனிதர்களை நாங்கள் காண்கின்றோம். அப்படியாயின் இந்த ஹதீஸ் பொய்யானதுவா? தொழுகை சீராகிவிட்டால் அவருடைய காரியங்கள் அனைத்தும் சீராகிவிட வேண்டுமே. ஆனால் உண்மையில் தொழுகை சீராகுவது என்பது நேரத்திற்கு வந்து தொழுவது மாத்திரமல்ல, நேரத்திற்கு வந்து தொழுவது முக்கியமானது. நேரத்திற்கு வந்து தொழுவது போன்று 5 நேர கடமையை தவறாமல் நிறைவேற்றுவது போன்று அவர் அந்த தொழுகையின் நோக்கத்தை அறிந்து அவர் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையின் அதாவது தொழுகை எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, தொழுகையின் ஊடாக எங்களிடத்திலே எதிர்பார்க்கப்படுகின்ற மாற்றம் என்ன என்பதனை அவர் சரியாக விளங்கி அவர் நிறைவேற்ற வேண்டும். இதனைத்தான் உரை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை என்பது சுவர்க்கத்தினுடைய திறவுகோல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். தொழுகை எப்படி சுவர்க்கத்தின் திறவுகோலாக மாறும்? ஒரு மனிதன் தன்னுடைய 5 நேர தொழுகையை, ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு ரகாத்துக்கும் ஒவ்வொரு திறப்பு கிடைக்கின்றதுவா சொர்க்கத்திற்கு போவதற்கு? ஆம், கிடைக்கின்றது. அது என்ன திறப்பு என்றால், சுவர்க்கத்தினுடைய கதவுகளை திறக்கக்கூடிய நன்மைகளின் வாயில்கள் அவனுக்கு ஒவ்வொரு ரகாத்திலும் திறந்து கொள்கின்றது. அவனுக்கு அந்த நன்மையை திறப்பதற்கான அந்த வாயிலை அவன் தொழுகின்ற ஒவ்வொரு ரகாத்தும் அவனுக்கு
அவனுக்கு திறந்து கொடுக்க வேண்டும். இதனை தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகின்ற ஒரு மனிதன் தொழுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வினுடைய நினைவு அவனிடத்திலே இருக்க வேண்டும். தொழுகின்ற நேரத்தில் மாத்திரமல்ல, அவன் தொழுதுவிட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது, அவன் வியாபார தளத்திலே இருக்கின்ற பொழுது, அவன் குடும்பத்திலே இருக்கின்ற பொழுது, அவன் அரசியலிலே ஈடுபடுகின்ற பொழுது, அவன் சமூக விவகாரங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது அவனுக்கு அல்லாஹ்வினுடைய ஞாபகம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், என்னை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். என்னுடைய பொருளாதாரத்திலே இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். என்னுடைய குடும்ப விவகாரத்திலே இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொல்லி இருக்கின்றான். இவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். சமூக விவகாரத்திலே என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இப்படி அமைய வேண்டும் என்று எனக்கு சொல்லி இருக்கின்றான். இப்படி அமையக்கூடாது என்று எனக்கு விலக்கி இருக்கின்றான் என்பதனை அவன் 24 மணித்தியாலங்களும் தன்னுடைய நினைவில் எடுத்துக்கொண்டு அவன் செயற்பட வேண்டும். இப்படி செயற்படுகின்ற மனிதனை உருவாக்குகின்ற ஒரு குளியல் அறைதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை என்பது ஒரு ஆன்மீக குளியல் அறை. 5 விடுத்தம் ஒரு மனிதன், இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தால் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்றிலே நீங்கள் ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் குளிக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய உடம்பிலே அழுக்கு இருக்குமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், தொழுகை என்பது அப்படித்தான். 5 விடுத்தம், ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால் வந்து அவனுக்கு முன்னால் மன்றாடி எங்களுடைய பாவக்கரைகளை கழுவிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தொழுகை எங்களுக்கு அமைத்து தரப்பட்டிருக்கின்றது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், தொழுகை என்பது அஸ்ஸலாத்து இலஸ்ஸலா கஃபாரா, ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு இடப்பட்ட வேளையிலே செய்கின்ற பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரமாக தொழுகை அமைந்திருக்கின்றது. ஒரு ஜும்மா இன்னொரு ஜும்மாவுக்கு இடைப்பட்ட வேளையில் எங்களால் நடக்கின்ற தவறுகளுக்கான குற்ற பரிகாரமாக ஜும்மா அமைந்திருக்கின்றது. இப்படித்தான் எங்களுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளும் அதனை நாங்கள் இதற்கு முன்னரும் நினைவுபடுத்தி இருக்கின்றோம். ரமலான் இலா ரமலான், ஒரு ரமலான் அடுத்த ரமலானுக்கு இடையில் நாங்கள் செய்கின்ற தவறுகளுக்கான குற்ற பரிகாரமாக அமைந்து காணப்படுகின்றது. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற தொழுகையாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், அது எதுவும் எங்களுக்கு வெறுமனே அவற்றை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் கடமையாக்கப்படவில்லை. எனவேதான் இந்த இபாதத்களில் எல்லாம் இமாம்கள் 2 விடயங்களை பேசுகின்றார்கள். ஒன்று, அந்த இபாதத்களை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுகின்றோம், அல்லாஹ்வோடு நாங்கள் தொடர்பு படுகின்றோம். அடுத்தது, அந்த இபாதத்களை நாங்கள் நிறைவேற்றிவிட்டால் நாங்கள் நல்ல மனிதர்களாக, மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்றவர்களாக, எங்களது உலக விவகாரங்களிலே நாங்கள் சீராக செயற்படுகின்றவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள். எங்களுடைய இபாதத்களுக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று, அது அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்படுவது. இரண்டாவது, அதனூடாக எங்களுடைய நடத்தை, எங்களுடைய வாழ்க்கையிலே சிறந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதனை இமாம்கள் இபாதத்கள் தொடர்பாக குறிப்பிடுகின்ற பொழுது குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் தான் நாங்கள் அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்றோம், தொழுகையை நிறைவேற்றுகின்ற ஒருவர் தீங்குகளில் இருந்து, மோசமான கர்மங்களில் இருந்து தூரப்பட்டிருப்பார் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்ன ஸலாத்த
இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி, அதாவது தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களிலிருந்தும் தடுக்கப்பட்ட அம்சங்களிலிருந்தும் ஒரு மனிதனை தடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எத்தனையோ பாவங்களை தவறுகளை செய்து விட்டு வந்த மனிதர்களை தன்னோடு சேர்த்து தொழுவதற்காக நிறுத்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்ததன் பின்னர் தங்களுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுமாறு கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீ என்னோடு சேர்ந்து தொழுதாயே, அந்த தொழுகைதான் உன்னுடைய தவறுகளுக்கான குற்ற பரிகாரமாக அமைந்திருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு அனுப்பினார்கள். அப்படியாயின் அந்த தொழுகைகள் மனிதர்களை மாற்றக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். நாங்கள் இபாதத்கள் 5 பற்றியும் நாங்கள் விலாவாரியாக பேச முடியும் என்றாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு தொழுகையோடு மாத்திரம் இன்றைய குத்துபாவை சுருக்கிக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். மனிதனுடைய இயல்பு அடிப்படையில் எதனை எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு பதட்டம் வரும். இதனை நான் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா, இதனை சரியாக செய்து கொள்ள முடியுமா என்ற பதட்டம் அவனுக்கு இருக்கும். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜதுஆ, அவனுக்கு தீங்கி நேர்ந்து விட்டால் அவன் பதட்டப்பட்டு கொண்டிருப்பான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, அவனுக்கு நன்மையான விடயம் ஏதாவது நடந்து விட்டால், ஏதாவது ஒரு நல்ல விடயம் அவனுக்கு கிடைத்து விட்டால் அதனை மனிதர்களுக்கு கொடுக்காமல் மறைத்துக் கொள்வான், தடுத்துக் கொள்வான். இது மனிதனுடைய இயல்பு. இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர, அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளிலே நிரந்தரமாக ஈடுபட்டிருப்பார்கள். அவர்களுடைய தொழுகைகளிலே அவர்கள் எப்பொழுதும் தொழுதவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதனை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. தொழுகையாளிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பதட்டம் இருக்க மாட்டாது. தொழுகையாளிகளுடைய வாழ்க்கையிலே தவறுகள் நடந்தால் அதிலிருந்து அவர்கள் விலகி வருவதற்கான வழியை அவர்கள் கை கொள்ளுவார்கள். அதே போன்று அவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற பொழுதோ, நல்ல விடயங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற பொழுதோ அவர்கள் அதனை மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எனவேதான் அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலாவின் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுவதனை நாங்கள் காண்கின்றோம். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நீங்கள் பாருங்கள், நாங்கள் வளமையாக ஓதுகின்ற ஒரு சூறாதான் சூரத்துல் மாஊன். அந்த சூரத்துல் மாஊன் என்றால் அற்ப பொருட்கள், அற்ப உதவிகள் என்று பொருள்படும். அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா ரத்தின சுருக்கமாக ஒரு தொழுகையாளி எப்படி இருக்க வேண்டும், அவன் சமூகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், நீங்கள் மார்க்கத்தை மறுமையை பொய்ப்பிக்கின்றவரை நீங்கள் பார்த்தீர்களா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன் யார் என்றால் அனாதைகளை விரட்டுகின்றவன். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு தூண்டாதவன். ஃபவைலுல் லில் முஸல்லீன், எனவே தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலில் மார்க்கத்தை பொய்ப்பிப்பவன் என்பவன் தொழுகையை பொய்ப்பிப்பவன் என்று இங்கு முதலிலே குறிப்பிடாமல் அவன்தான் அனாதைகளை விரட்டுகின்றவன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவன் என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு 4வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லுகின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், எனவே தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். ஒருவன் தொழுகையாளியாக இருந்தால், நாங்கள் யாரை தொழுகையாளி என்று நாங்கள் சொல்லுவோம்?
நான் குத்துபாவின் ஆரம்பத்திலே சொன்னது போன்று நல்ல சூரத்தோடு பள்ளிக்கு முதல் சஃபிற்கு வந்து 5 நேர தொழுகையையும் இமாம் ஜமாத் தவறாமல் நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதனைத்தான் நாங்கள் சமூகத்திலே தொழுகையாளி என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படி முசல்லூன், அந்த தொழுகையாளிக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையை விட்டு பொடுபோக்காக இருக்கின்றார்கள். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையாளி எப்படி தொழுகையை விட்டு பொடுபோக்காக இருக்க முடியும்? தொழுகையாளி எப்படி தொழுகையை விட்டு பொடுபோக்காக இருக்க முடியும்? தொழுகையாளி என்று நாங்கள் ஒருவரை சொல்வதென்றால் அவர் தொழுகையை தொடர்ந்து நிறைவேற்றுகின்றவர். ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையாளி தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அதனை தஃசீர் ஆசிரியர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். சாஹூன அன் மகாசிதி ஸலாத்திஹிம், தங்களுடைய தொழுகையின் நோக்கத்தை விட்டும் அவர்கள் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். சாஹூன அனி ஸலாத்தி அன் மகாசிதி ஸலாத்திஹிம், தங்களுடைய தொழுகையினால் எதனை அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்தானோ அந்த நோக்கத்தில் இருந்து அவர்கள் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். அவர்கள் தொழுகைக்கு வருகின்றார்கள், ஆனால் இறை ஞாபகம் அவர்களிடத்திலே இல்லை. அவர்கள் தொழுகைக்கு வருகின்றார்கள், மானக்கேடான விடயங்களில் இருந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தவிர்த்து நடப்பதில்லை, தடுக்கப்பட்ட விடயங்களில் இருந்து தவிர்த்து நடப்பதில்லை. அந்த உணர்வை, அந்த நடத்தை மாற்றத்தை அந்த தொழுகை அவர்களிடத்திலே ஏற்படவில்லை. அப்படியான தொழுகையாளிகளைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு சபிக்கின்றான். அல்லதீன ஹும் யுராஊன், அப்படியானவர்கள் ஏன் தொழுகின்றார்கள் என்று தெரியுமா? அவர்கள் மக்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகின்றார்கள், பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகின்றார்கள். அவர்களை தொழுகையாளிகள் என்று சமூகத்திலே பேசப்பட வேண்டும் என்பதற்காக தொழுகின்றார்கள். அவர்கள் தொழுகையை முகஸ்துதியாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் அந்த தொழுகை தொடர்பை ஏற்படுத்தி விடவில்லை. அந்த தொழுகை அவர்களுக்கும் அனாதைகளுக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்தி விடவில்லை. அந்த தொழுகை அவர்களுக்கும் பசித்தவர்களுக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்தவில்லை. அந்த தொழுகை அவர்களுக்கும் ஆடை தேவையான மனிதர்களுக்கும் இடையில் அந்த தொழுகை தொடர்பை ஏற்படுத்தி விடவில்லை. அந்த தொழுகை வெறுமனே ஒரு சடங்காக அவர்களுடைய வாழ்க்கையில் மாறிவிட்டது. அந்த தொழுகையை அவர்கள் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் தொழுகின்றார்கள். தானும் ஒரு வணக்கவாளி, அந்த தொழுகையினூடாக தான் தொடர்ந்து பள்ளியிலே தொழுகின்றேன், எனவே நான் சமூகத்திற்கு தலைமை தாங்க வேண்டும், பள்ளியின் நிர்வாகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக, சமூகத்திலே அங்கீகாரம் எடுப்பதற்காகத்தான் அவன் தொழுகின்றான். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி சொல்லுகின்ற பொழுது தொழ வருகின்ற அனைவரும் அப்படி என்று சொல்வதாக கருத்து எடுக்க வேண்டாம். இப்படியான மனிதர்கள் சமூகத்திலே இருப்பதைத்தான் நாங்கள் காண்கின்றோம். எனவேதான் சமூகத்திலே சிறந்த தொழுகையாளிகள் இருந்தால் அந்த சமூகத்திலே அனாதைகள் அநியாயத்திற்குட்படுத்தப்பட மாட்டார்கள். அந்த சமூகத்திலே அனாதை நிலையங்கள் தேவைப்பட மாட்டாது. அந்த சமூகத்திலே அனாதைகளை பராமரிப்பதற்காக வேறு யாரும் பணம் கொடுக்க வேண்டிய சேவை அங்கே வரமாட்டாது. அந்த சமூகத்திலே அந்த தொழுகையாளி இருக்கின்ற குடும்பத்திலே இருக்கின்ற அனாதைகள் சரியாக பராமரிக்கப்படுவார்கள். இன்று பாருங்கள் சகோதரர்களே, எங்களுடைய குடும்பங்களை எடுத்து பாருங்கள். தந்தையை இழந்து விட்டால் அந்த பிள்ளைகளுடைய சொத்திற்கு அந்த தந்தை எப்பொழுது தன்னுடைய இடத்தை காலியாக்கி விட்டு செல்லுகின்றார், அதனை நாங்கள் கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று அந்த குடும்பத்தை சூழ சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நாங்கள் காண்கின்றோம். அந்த பெருமதியான சொத்துக்களை எடுத்துக்கொண்டு பெருமதியற்ற சொத்துக்களை, விலை மதிப்பற்ற சொத்துக்களை அந்த அனாதைகளுக்கு கொடுத்து விடுகின்ற நிலைமையை நாங்கள் சமூகத்திலே நாங்கள் காண்கின்றோம். பலபோது அப்படியும் கொடுக்காத மனிதர்களை நாங்கள் காண்கின்றோம். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே விலாவாரியாக ஒவ்வொன்றாக கிளை சட்டங்களை நின்று பேசி இருப்பது குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை. நாங்கள் யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாரை திருமணம் செய்யக்கூடாது என்பதில் தொடங்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனை வீதம் சொத்துக்களிலே பங்கு வர வேண்டும் என்பதனை மிக நுணுக்கமாக அல் குர்ஆன் சொல்லி இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய குடும்பங்களை எடுத்து பாருங்கள். எங்களுடைய குடும்பங்களிலே
ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பது போன்று எல்லா குடும்பங்களிலும் காணி பிரச்சனை இருக்கின்றது, எல்லா குடும்பங்களிலும் நிலப்பிரச்சனை இருக்கின்றது, சொத்துக்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் அதே குடும்பங்களை எடுத்து பாருங்கள், அந்த குடும்பங்களிலே அந்த பிரச்சனைக்கு முன்னால் இருப்பவர்கள் தொழுகையாளிகளாக இருப்பார்கள், இபாதத்தாளிகளாக இருப்பார்கள், மார்க்கத்திலே கடுமையாக நடந்து கொள்பவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த தொழுகையாளிகள் அந்த வணக்கவாளிகளுடைய பிரயோசனம் இல்லை, அவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காகத்தான் தொழுகின்றார்கள் என்பதனைத்தான் சூரத்துல் மாஊனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக அல்லதீனஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன், அந்த தொழுகையாளிகள் கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சபித்த அந்த தொழுகையாளிகள் எப்படி தெரியுமா? ஒரு சிறு உதவியை கூட தன்னுடைய சக சகோதரனுக்கு, அடுத்த மனிதனுக்கு செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். இதனை தப்சீராசிரியர்கள், ஆரம்ப கால தப்சீராசிரியர்கள் உதாரணமாக சொல்லுவார்கள். ஒரு ஊசியை அடுத்த மனிதனுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள். நாங்கள் கடன் என்று பார்க்காமல் அடுத்த வீட்டிலே, சில நேரம் எங்களுடைய வீட்டிலே உப்பு இல்லாவிட்டால் அடுத்த வீட்டிலே வாங்கிக் கொள்வோம், அதனை நாங்கள் கடனாக கருத மாட்டோம். அப்படி சின்ன பொருட்களை கூட கொடுத்து உதவ மாட்டார்கள். அது முதல் நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே காண்கின்றோம், வியாபார உத்தி என்று சொல்லி அடுத்த மனிதனுக்கு தன்னிடத்திலே இருக்கின்ற வியாபார நுணுக்கத்தை படித்துக் கொடுக்க மாட்டோம். இதுவும் சிறு உதவிதான். அடுத்த மனிதனுக்கு பாதை காட்டி கொடுக்க மாட்டோம். கல்வியிலே, வியாபாரத்திலே, சமூக வாழ்க்கையிலே அடுத்த மனிதனுக்கு நாங்கள் வழிகாட்டி கொடுக்க மாட்டோம். நாங்கள் மாத்திரம் முன்னேற வேண்டும், நான் மாத்திரம் முன்னேற வேண்டும், அடுத்தவன் என்ன கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்ற உணர்வோடு வாழுகின்ற எத்தனையோ மனிதர்களை நாங்கள் காண்கின்றோம். இந்த மனிதர்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால் தொழுகை சரியாக சமூகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதனை சூரத்துல் மாஊன் ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எங்களை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்விதான், எங்களுடைய தொழுகைகள் இவ்வாறான தொழுகைகளாக இருக்கின்றனவா? எங்களுடைய தொழுகைகளினால் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா என்பதனை நாங்கள் எங்களை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். தொழுகையை மாத்திரம் நாங்கள் எடுத்து பார்த்தால், அது சம்பந்தமாக வந்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் நாட்களுக்காக நாங்கள் படிக்க முடியும். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய பள்ளி வாயில்களில், நாங்கள் எங்களுடைய அறிவு மஜ்லிஸ்களில் இதனை படிக்க வேண்டும். ஒரு குத்பாவில் மாத்திரம் இதனை நாங்கள் எங்களுக்கு சொல்லி முடிக்க முடியாது. தொழுகை எப்படி ஒரு மனிதனிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், தொழுகை எப்படி ஒரு குடும்பத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், தொழுகை எப்படி ஒரு சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதனை அல் குர்ஆனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறையவே எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, நான் ஆரம்பத்திலே சொல்லி காட்டிய ஹதீஸ், அது ஹதீஸுல் குதுசி. அந்த ஹதீஸுல் குதுசியிலே யாருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதனை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான். இன்னமா தகப்பலு ஸலாத்த மிம்மன் தவாலா பிஹாலி அஸமதி, அதாவது என்னுடைய கண்ணியத்துக்கு முன்னால் பணிவாக நடந்து கொண்டவனுடைய தொழுகையைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன். தொழுகை ஒரு மனிதனிடத்திலே பணிவை ஏற்படுத்த வேண்டும். சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். தொழுகின்ற மனிதர்கள் பல போது தொழுது விட்டு வெளியே வருகின்ற பொழுது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு, நான் தான் அல்லாஹ்வோடு தொடர்பு பட்டவன், எனக்குத்தான் அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கின்றது, அடுத்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வை விட்டும் தூரமானவர்கள் என்ற தோரணையில் நடந்து கொள்ளுகின்ற எத்தனையோ மனிதர்களை நாங்கள் காண்கின்றோம். தொழுது விட்டு வெளியே வருகின்ற பொழுது தான் தொழுதது போதாது, தான் இறைவனை நெருங்கியது போதாது, தான் இன்னும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அவன் வெளியே வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிவை அவனிடத்திலே தொழுகை ஏற்படுத்த வேண்டும். வலம் யஸ்தத்தில் அலா ஹல்கி, அதே போன்று மனிதர்களுக்கு முன்னாலும் பணிவை ஏற்படுத்த வேண்டும். அவனிடத்திலே மனிதர்களுக்கு முன்னால் பெருமை பாராட்டுகின்ற பண்பு அவனிடத்திலே இருக்கக்கூடாது. வலம் யஸ்பித் முசிர்ரன் அலா மஅசியத்தி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் தொடர்ச்சியாக பிடிவாதமாக இருக்கக்கூடாது.
பாவங்களிலிருந்து அவன் தூரப்பட்டிருக்க வேண்டும், பாவத்திலிருந்து அவன் தவிர்ந்து வாழ வேண்டும். ஆனால் நாங்கள் காண்கின்றோம், பள்ளிக்கு வருகின்ற பொழுது பள்ளிக்கு வருகின்றார்கள், அதே போன்று சமூகத்துக்கு சென்று விட்டால் அவர்கள் தான் பலபோது வீடுகளுக்கு எடுப்பதற்கு பயப்படக்கூடிய அளவுக்கு மிக மோசமான தொழுகை எந்த பாவத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோமோ அந்த பாவங்களிலே, விபச்சாரம் போன்ற பாவங்களிலே மோசமாக மூழ்கி இருக்கின்ற மனிதர்களை நாங்கள் காண்கின்றோம். மனிதர்களுக்கு காண்பிப்பதற்கு தொழுவார்கள், ஆனால் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்கு மார்க்கத்தை பின்பற்றுவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை போய் பார்த்தால் அவர்கள் பாவ காரியங்களிலே மூழ்கி இருப்பதனை நாங்கள் காண்கிறோம். அப்படியானவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதனை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான். நான் ஏற்கனவே சொன்னது போன்று அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தில், என்னுடைய ஞாபகத்தில் தன்னுடைய பகலை கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒருவன் தொழுகையாளியாக இருந்தால் அவன் விழித்திருக்கின்ற பொழுது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் ஞாபகத்தில் தன்னுடைய காலத்தை கழிக்க வேண்டும். எனவே தான் நாங்கள் காண்கின்றோம், தன்னுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தோடு நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்ப துஆக்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்ப துஆக்கள் நாங்கள் மலசலம் கழிக்க செல்லுவதிலிருந்து நாங்கள் குடும்ப வாழ்க்கை நடாத்துவதற்கோடு மனைவியோடு உறவு வைப்பது வரைக்கும் அந்த சந்தர்ப்ப துஆக்களை எங்களுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். தொழுகையாளியான ஒரு மனிதனுக்கு இந்த துஆக்கள் பாடம் இருக்க வேண்டும். அந்த துஆக்களை அவன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓத வேண்டும். அதன் கருத்து அல்லாஹ்வை அவனுடைய அனைத்து நடவடிக்கைகளிலும் அவன் நினைவுபடுத்த வேண்டும். தூங்க போகின்ற பொழுது கூட, தூக்கத்திலிருந்து விழிக்கின்ற பொழுது கூட இறை ஞாபகம் அவனிடத்திலே இருக்க வேண்டும். வரஹிமல் மசாகின், இது ஒரு நீண்ட ஹதீஸ், சில விடயங்களை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்ளுகின்றேன். அவன் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுவான். சூரத்துல் மாஊனில் சொன்ன அதே விஷயத்தை ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வபினி சபீல், வழிப்போக்கனுக்கு அவன் இரக்கம் காட்டுகின்றான். வல் அர்மலா, விதவையை அவன் பராமரிப்பான். வரஹிமல் மசாப், அவன் கஷ்டப்படுகின்றவனுக்கு உதவுவான், அனாதைகளை பராமரிப்பான் என்று அந்த ஹதீஸ் தொடர்ந்து வந்து வகஃப நஃப்ஸஹு அனிஷ் ஷஹவாத், மனோ இச்சைகளிலிருந்து தனது உள்ளத்தை அவன் தடுத்துக் கொள்ளுவான். அதே போன்று யுத்இமுல் ஜாஹி, பசித்தவனுக்கு உணவளிப்பான். வயுவில் கரீப், அதாவது போக்கற்றவனுக்கு அவன் புகலிடம் அளிப்பான். யாரையும் சமூகத்திலே கஷ்டப்படுவதற்கு அவன் விட்டுவிட மாட்டான். வயக்சுல் ஆரி, ஆடையற்றவனுக்கு அவன் ஆடை அளிப்பான். இப்படி ஒரு நீண்ட ஹதீஸ், அது ஹதீஸுல் குத்ஸி, யாருடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நீண்ட ஹதீஸிலே அல்லாஹ் தஆலா கூறுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் நாங்கள் பள்ளி வாயில்களிலே வாசிக்கின்ற அந்த முன்தகப் என்கின்ற அந்த கிரந்தத்திலும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஹதீஸை நாங்கள் ஒவ்வொரு தொழுகை முடிந்தும் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகையின் பின்னரும் மனிதர்களுக்கு அந்த ஹதீஸை வாசித்து உங்களுடைய தொழுகையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது இதுதான். அடுத்த தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் இந்த நிபந்தனைகள் உடைக்கப்படக்கூடாது என்பதனை ஒவ்வொரு தொழுகை முடிந்தும் நாங்கள் நினைவு காட்டி அனுப்ப முடியுமாக இருந்தால், அடுத்த தொழுகைக்கு வருகின்ற பொழுது அவனுக்கு நினைவுபடுத்த முடியுமாக இருந்தால், ஒரு தொழுகையாளியை பள்ளி வாயில்களின் ஊடாக நாங்கள் உருவாக்க முடியும். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த இடத்திலே எங்களை நாங்கள் இந்த ஹதீஸ்களோடு, இந்த குர்ஆன் வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த மனிதனை அல்ல, எங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவு தூரத்திற்கு என்னுடைய தொழுகை என்னிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, என்னுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனா, என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதனாக, தொழுகையாளியாக நான் சமூகத்திலே இருக்கின்றேனா என்பதனை எங்களை பார்த்து நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவுகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகையை
சீர்படுத்தி விடுவாயாக. எங்களுடைய தொழுகையை சீர்படுத்துவதனூடாக எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சமூகத்திலே கஷ்டப்படுகின்ற அனாதைகள், ஏழைகள், விதவைகள், இவர்களை பராமரிக்கின்ற தொழுகையாளிகளை நீ எங்களுடைய சமூகத்திலே உருவாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், பிற சமூகங்களிடம் பிறரிடம் போய் கை நீட்டுகின்றவர்களாக எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற பலவீனர்களை நீ மாற்றி விடாதே. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே ஒரு பிரதேசத்திலே இன்று உணவின்றி உணவிற்காக கூப்பிட்டு கொலை செய்கின்ற ஒரு பாதக செயல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. யா அல்லாஹ், நாங்கள் எல்லோரும் அதனை தடுக்க முடியாத பலவீனர்களாக இருக்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் பசியால், பட்டினியால், தேவையால் நாங்கள் அனைவரும் உண்டு குடித்து உடுத்து வாழுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே முதலாவது கிபிலாவிலே உன்னுடைய முதலாவது கிபிலாவை பாதுகாப்பதற்காக உழைக்கின்ற அந்த மனிதர்கள் பசியினாலும் பட்டினியாலும் இறந்து கொண்டு இருக்கின்றார்கள். யா அல்லாஹ், அதற்காக வேண்டி எங்களை தண்டித்து விடாதே. யா அல்லாஹ், அதற்காக வேண்டி எங்களை தண்டித்து விடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகைகளா என்று சந்தேகமாக இருக்கின்றது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த அநியாயத்தை செய்கின்ற அந்த அநியாயக்காரர்களை யா அல்லாஹ் தண்டிப்பதற்கு நீயே பொருத்தமானவன். யா அல்லாஹ், அவர்களுடைய துன்பத்தை நீ நீக்கிவிடுவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்று யா அல்லாஹ் எங்களை மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.